கர்ப்பமாக இருக்கும்போது சுகப்பிரசவம் வேண்டி பலர் மனமுருகி வணங்கும் தெய்வம் கர்ப்பரக்ஷாம்பிகை தாய். பண்டைய காலத்தில் நித்திருவா முனிவர் மற்றும் அவரது மனைவி வேதிகை நீண்ட காலம் குழந்தை இல்லாமல் தவம் செய்தனர். அவர்களின் தவத்தின் பலனாக வேதிகை கர்ப்பம் அடைந்தாள். அந்த நேரத்தில் திடீரென ஒரு யாத்திரிக முனிவரின் கோபச்சாபம் கருவில் வளரும் உயிரை ஆபத்தில் ஆழ்த்தியது. அப்போது வேதிகை, எனக்கு புதிய கர்ப்பம் வேண்டாம், இந்த கருவில் இருக்கும் உயிரை மட்டும் காப்பாற்றுங்கள் என்று தாயை வேண்டினாள். அந்த கணத்தில் கர்ப்பரக்ஷாம்பிகை தாய் அருள் புரிந்தாள். உயிரை உருவாக்கும் சக்தியாக அல்ல, உயிரை காக்கும் கருணையாக தாயின் அருள் வெளிப்பட்டது. சாபம் செயலிழந்தது. கருவில் இருந்த குழந்தை பாதுகாப்புடன் வளர்ந்து சுகப்பிரசவமாக பிறந்தது. இதுவே அந்த தலத்தின் ஸ்தல வரலாறு. அதனால்தான் இன்று வரை கர்ப்பிணிப் பெண்கள் நம்பிக்கையுடன் சென்று வணங்கும் திருத்தலமாக இது விளங்குகிறது. திருக்கருகாவூர் அருள்மிகு கர்ப்பரக்ஷாம்பிகை திருக்கோயில், கும்பகோணம் அருகில். இந்த ஆலயத்தில் வழங்கப்படும் புனித நெய் பிரசாதத்தை பக்தியுடன் எடுத்துக்கொண்டால் சுகப்பிரசவம் நடைபெறும் என்று பலர் ஆழ்ந்த நம்பிக்கையுடன் கூறுகிறார்கள்.